சீக்கிரம் அவருக்கானது உழைப்புக்கான ஊதியம் கிடைத்து விட்டதுங்கிறது மக்கள்கிட்ட ரொம்ப வெளிப்படையாக தெரியும். அந்த குடும்ப அரசியல் அப்படிங்கிறத வந்து மக்கள் ரசிக்கலை. திமுக காரங்க ஏற்றுக்கிறாங்க உதயநிதி ஸ்டாலின், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. மக்கள் ஏற்றுக்கிறாங்களா? உடனே சொல்லுவாங்க சேப்பாக்கில் ஏற்றுக்கினாங்க, சேப்பாக்கில் ஏற்றுக்கினாங்க, இல்லைன்னு யாருமே சொல்ல. ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களும் ஏற்றுக்கொள்வார்களா? ஏற்றுக்கொள்வாருன்னு சொன்னீங்கன்னா அப்போ நீங்கள் உதயநிதி ஸ்டாலினை தான் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக போட்டு விஜய் வர்சஸ் உதயன்னு கொண்டு வாங்க. அது பண்ண மாட்டாங்க டிஎம்கே. அது ரிஸ்க் ஃபேக்டர்னு சொல்கிறீங்களா இல்லை இப்போ இது வேண்டாம்னு நினைக்கிறாங்களா? ரிஸ்க் ஃபேக்டரு வேண்டாம், ரெண்டுமே. விஜய் வர்சஸ் ஸ்டாலின் இஸ் தி பெஸ்ட் ப்ரொபோசிஷன் ஃபார் டிஎம்கே. ஸ்டாலின் வர்சஸ் விஜய், அப்போ ஸ்டாலினுக்கு இமேஜ் தூக்கும். விஜய் வர்சஸ் உதயன் போனீங்கன்னா பர்சனாலிட்டி கிளாஷ் ஆகிடும். எம்ஜிஆர் வர்சஸ் கருணாநிதி, அந்த பர்சனாலிட்டி கிளாஷில் யார் ஜெயிச்சா? கடைசி வரைக்கும் கருணாநிதி ஆட்சிக்கு வர முடியல, எம்ஜிஆர்